தஹஜத்தையே ஷார்ட்டா தொழுவாங்க, தஹஜத்தையே துரித கதியில தொழுவாங்க. அது தொழுகையே கிடையாது. தஹஜத் அப்படின்றது இத்மினான் என்ற மன நிறைவையும் நிம்மதியும் தரவல்லது. அந்த இத்மினானும் நிம்மதியும் ஒண்ணுமே கிடைக்காம சும்மா ஏதோ டபக்கு டபக்குன்னு தஹஜத் தொழுதாருன்னு சொன்னா அது தொழுகையே கிடையாது. தஹஜத் தொழுகையில மட்டும் நீண்ட நேரம் இல்லைண்டா அது தொழுகையே கிடையாதுன்றது நம் பெரும்பாலான உலமாக்களுடைய கணிப்பு. அதாவது தஹஜத் தொழுகிறாரு, அவருடைய தொழுகையில இத்மினான் இல்லை, மன நிறைவும் இல்லை, நிம்மதியும் இல்லை, அது தஹஜத்தாக ஆகாது. இந்த இடத்துல பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்குன்னு சொல்லி வந்தது எது, எந்த தொழுகைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தஹஜத் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜத். ஒரு சஹாபி இப்படி சொல்றாங்க, பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதாங்கண்டு. ஹஜ்ரத் ஆயிஷா நாயுடைய கவுல் இன்னொன்னு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இரவு தொழுகையை தொழுதாங்க, சஜிதாவுல இருந்தாங்க. நான் நினைச்சேன் அவங்க மௌத்தாயிட்டாங்களோன்னு சொல்லி நான் நினைச்சேன். அவ்வளவு நேரம் சஜிதால இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் லேசா தொட்டு பார்க்கும் போது